என்னால் இணைக்க முடியாது. சரியா, நான் பிடிஎஃப் ஆன் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் குயிக்காக இணைஞ்சிட்டா ரொம்ப நல்லது. ஸோ நவம்பர் 12 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்லியில் அந்த கார் வெடிப்பு அப்படிங்கிறது வந்து NIA அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விசாரணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே நம்ம டெல்லியை பற்றி நிறைய பேசிட்டோம். NIA அப்படிங்கிறது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அவங்க தான் விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க அமித்ஷா உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமித்ஷா என்ன புரோட்டோகால் மினிஸ்டர் இருக்காரு, ஹோம் மினிஸ்டர். இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் யார் தெரியுமா? சர்தார் வல்லபாய் படேல். சர்தார் வல்லபாய் படேல். இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் யாரு? சர்தார் வல்லபாய் படேல். டெல்லியோட பழைய பேர் என்ன? இந்திரபிரஸ்தா. டெல்லி எப்போ நம்ம இந்திரபிரஸ்தா. டெல்லி எப்போ நம்ம கேபிட்டல் சிட்டியா மாறிச்சு? 1911. அந்த 1911ல யாரோட பீரியட்ல? ஹார்டிஞ்ச், லார்டு ஹார்டிஞ்ச் அவரோட பீரியட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். லார்டு ஹார்டிஞ்ச் அப்படிங்கிறது அப்பதான் ஒரு டெல்லி தர்பார். ஸோ டெல்லி தர்பார் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னு கூட பார்த்தோம். அப்போ ஒரு டெல்லி தர்பார் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ ஆனால் செயல்பட ஆரம்பிச்சது வந்து 1912 ஆன்வர்ட்ஸ். 1912 ஆனால் மாற்றினது 1911. ஆனால் செயல்பட ஆரம்பிச்சது 1912. ஸோ டெல்லி அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டெல்லி அப்படிங்கிறதுல உயர்நீதிமன்றம் இருக்கா? இருக்குன்னு சொன்னேன். டெல்லிங்கிறது ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் யூனியன் டெரிட்டரி. அப்படி எத்தனை இருக்கு? 3 இருக்கு இல்லையா? புதுச்சேரி இருக்கு, காஷ்மீர் இருக்கு, ஜம்மு காஷ்மீர் அண்ட் டெல்லி அப்படிங்கிற 3 இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறது. NIA விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. சதிகாரர்கள் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கைவழி வாசிங்கப்பா. லெப்ட் ஹேண்ட்ல பீகாரை பத்தி என்ன தகவல் இருக்கு வாசிங்க. ஆன்லைன் வாசிக்கலாம். பீகார் 2ஆம் கட்ட தேர்தல் 69% வாக்குப்பதிவு. அப்படி இல்லையே, கரெக்டா வாசிக்கணும். அப்படி அவங்க கொடுக்கலையே. அப்படியா கொடுத்திருக்காங்க? நீங்க வாசித்தது கரெக்டா? இல்ல சார், நான் ஹெட்லைன்ஸ் வாசிச்சேன் சார். பீகார் 2ஆம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது இல்ல, தேர்தலில் 69% வாக்குப்பதிவு. ஃபர்ஸ்ட் வந்து நவம்பர் அப்படிங்கிறது வந்து 6ல நடந்துச்சு. நவம்பர் 6 அன்னைக்கு எவ்வளவு சதவீதம் நடந்துச்சு? 65. இதுவரை இல்லாததுன்னு சொன்னாங்க. 65% பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்றது இதுவரைக்கும் அப்படி நடக்கலன்னாங்க. இப்ப 69% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்திருக்கு பீகார்ல. 2 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. மொத்தம் எத்தனை தொகுதிகளுக்கு? 243 243 தொகுதிகள். 243 243 தொகுதிகள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நம்ம எல்லாம் பேசி இருக்கிறோம். எங்க கைபிளி சொல்லுங்க. பீகாரோட கேபிட்டல் சிட்டி எது? பாட்னாவோட பழைய பேர் எது? பாடலிபுத்திரம். யாருடைய தலைநகர்? குப்த வம்சத்தை தோற்றுவிச்சது யாரு? ஸ்ரீகுப்தர். அதுல யாரு வந்து விக்ரமாதித்யா என்று அழைக்கப்பட்டவர் யாரு? விக்ரமாதித்யா அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தாவா? செகண்ட் சந்திரகுப்தா தான் விக்ரமாதித்யா, சக்தி மிக்க சூரியன். சரி, யார் இந்திய நெப்போலியன் அழைக்கப்பட்டவர் யாரு? சமுத்திரகுப்தா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சமுத்திரகுப்தா. அப்படி அழைச்சவர் யாரு? வின்சென்ட் ஸ்மித். அவர் அழைச்சவர் வின்சென்ட் ஸ்மித் அப்படிங்கிறவர் அழைச்சிருப்பாரு இல்ல. சோ பீகார் அப்படின்றதுல ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இருக்குல்ல, நாலந்தா யூனிவர்சிட்டி. அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை உருவாக்குனவர் யாரு? குமாரகுப்தா. என்ன உங்களுக்கு குப்தர்கள் நடத்திட்டாங்களா? நீங்களே பேசுறீங்க. நேத்து நடத்தினாங்களா? அதானே நீங்களே பேசுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஓகே, குட். அப்ப குப்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குப்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வானவியல் சாஸ்திரத்துல ரொம்ப சிறந்து இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்க வந்து இந்த சந்திரகுப்தருடைய அவையில, 2ஆம் சந்திரகுப்தர் அவையில யார் இருந்தாங்க? நவரத்தினங்கள். நல்லா பேசுங்க. நவரத்தினங்கள் இருந்தாங்க. அந்த நவரத்தினங்கள்ல ஒரு பொயட் இருந்தாலே, அந்த பொயட் யாரு? காளிதாசர். யாருங்க? காளிதாசர். 2 மருத்துவர்கள் இருப்பாங்கல்ல, சரகர் சுஸ்ருதர். அதே மாதிரி 2 அஸ்ட்ரானமிஸ் இருப்பாங்க, பாஸ்கரா, ஆரியப்பட்டா அண்ட் பாஸ்கரா. அவங்களாம் முக்கியமானவங்க. சரியா? குப்தர்கள் நிறைய நடத்திருப்பாங்க, படிச்சுங்க குப்தர்கள். அப்ப பீகார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். 2ஆம் கட்ட தேர்தல் ஞாபகம் வச்சுக்கணும். 69% வாக்குப்பதிவு ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பாக்குறோம்.
ஸோ அடுத்த நியூஸ் பாருங்க, பூடான் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்தியா 4000 கோடி கடன் உதவி கொடுக்குறாங்களாம். எழுதி வச்சுங்க. பூட்டான் அப்படிங்கிற நாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய கேபிட்டல் சிட்டி வந்து திம்பு. பூட்டான் அப்படிங்கறதோட கேபிட்டல் சிட்டி வந்து திம்பு. அப்ப பூட்டான் அப்படின்னு சொன்னாவே இடி இடிக்கும் நாடா, தண்டர் ஸ்ட்ராமிங் நேஷன், இடி இடிக்கும் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பூட்டான் நம்ம நியர்பை நேஷன்ஸ்ல இருக்கிறது. நேபாளம், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சீனா அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இதெல்லாமே நம்முடைய அண்டை நாடுகள், நெய்பரிங் நேஷன்ஸ். அப்ப பூட்டான் அப்படிங்கறதோட தலைநகர் வந்து திம்பு. பூட்டான் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்தியா எவ்வளவு லோன் கொடுக்குறாங்க? 4000 crore, 4000 கோடி கொடுக்குறாங்க. அங்க யாரு சார் மன்னர் அப்படின்னு பார்த்தா ஜிக்மே ஹேசர் நாம்கியால் வாங்சுக். ஜிக்மே ஹேசர் நாம்கியால் வாங்சுக். ஜிக்மே ஹேசர் நாம்கியால் வாங்சுக். அம்மா, உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு மெட்டீரியல் ரீச் ஆகுதுல, பார்த்து எழுதுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு மெட்டீரியல் ரீச் ஆகுது. ஜிக்மே ஹேசர் நாம்கியால் வாங்சுக் அவர் தான் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 10:15 வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் போகும். அது வந்து 10:30 வரைக்குமாவது. ஸோ அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பாலிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ டுடே வி ஹாவ் 4 செஷன்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன படிக்கிறோமோ, இப்போ காலையில் என்ன படிக்கிறோமோ அதை இன்னைக்கு ஈவினிங்கும் ஏர்லி மார்னிங்கும் டெஸ்ட் அடிச்சிடணும். இன்னைக்கு ஈவினிங் ஒரு டெஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் இன்னைக்கு ஈவினிங் அடிச்சிடணும். அந்த பாலிட்டி அண்ட் ஹிஸ்டரியை நாளைக்கு காலையில் டெஸ்ட் அடிச்சிடணும். புரியுதா? டெய்லி படிக்கிறத டெய்லி உடனே படிச்சா மட்டும்தான் நமக்கு ரீகால் ஆகும். புரியுதா நான் சொல்றது? ஸோ சேர்த்து வச்சீங்கன்னா அப்புறம் பேர்டனா இருக்கும். சேர்த்து வைக்க கூடாது. இப்போ புத்தர்கள் நடத்திட்டாங்கன்னா உடனே டக்குன்னு போய் படிச்சிடணும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இப்போ நேற்று ஒரு 35 கேள்வி கேட்டாங்களா, அதை ஒரு மேக்ஸிமம் மார்க் 30 மார்க் வாங்கியிருக்காங்க. கிளாப் பண்ணுங்க. கயல்வெளி வந்து 30 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. யோக பிரியா வந்து 30 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பாப்பா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அனுஷியாவா 30? அனுஷியா வந்து 30 மார்க். சரியா? நம்ம கோச்சிங் சென்டர் இன்டர்நேஷனல் கோச்சிங் சென்டர் தான். சிங்கப்பூர்ல இருந்துலாம், சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்கா, என்ன ஓமன்ல இருந்து படிச்சாங்க. ஓமன்ல இருந்து நிறைய இப்ப சவுத் ஆப்பிரிக்கால கேட்டுட்டு இருக்கு. நம்ம பாரி நகர்ல ஒலிக்கிற குரல் சவுத் ஆப்பிரிக்கால கேட்டுட்டு இருக்கு. மணிகண்டன் ஏன் லேட்டு? பெரியப்பா. ஓகேப்பா. சோ பூட்டானோட தலைநகர் எது? திம்பு. பூட்டான் நாட்டுக்கு யார் பயணம் போயிருக்கா? பிரதமர் மோடி அவர்கள். எவ்வளவு கோடி கடன் கொடுக்குறாங்க? 4000 கோடி. 4000 கோடி. யார் அந்த ஊர் மன்னர்? ஏன்னா பூட்டான்ல மன்னராட்சி. பூட்டான்ல மன்னராட்சி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பூட்டான்ல மன்னராட்சி. ஜிக்மே ஹேசர் ஹேசர் ஜிக்மே ஹேசர் நாம்கியால் வாங்சுக். ஜிக்மே ஹேசர் நாம்கியால் வாங்சுக் அவரை தான் சந்திச்சு பேசி இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். சோ 4000 கோடி கொடுத்திருக்கிறாரு. திம்பு அப்படிங்கிறது கேபிட்டல் சிட்டி. இடி இடிக்கும் நாடு அப்படிங்கிறது பூட்டான். புரிஞ்சிருச்சா? சோ எது கேட்டாலும் சொன்னோம். அடுத்த ஆண்டு 24 நாட்கள் பொது விடுமுறையா. நீங்க எல்லாம் போனீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு வாங்கினா 24 நாள் வேலை இல்லாம இருக்கலாம் வீட்டுல. சரியா? உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. 24 days தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. சோ அடுத்த நியூஸ் பாருங்க. பீகாரில் மீண்டும் நிதிஷ் ஆட்சி. வாக்கு கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர் தான் முன்னாள் முதல்வர். சரியா? முன்னாள் முதல்வர் அப்படிங்கிறது எந்த கட்சி? ஐக்கிய ஜனதா தள். நல்லா பேசணும். வாய் திறந்து பேசினாதான் வரும். திரும்ப 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 சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். ஐக்கிய ஜனதா தள், யுஜேடி, யுனைடெட் ஜனதா தள் அப்படின்னு சொல்லுவோம். யுஜேடி யாரு சார்? நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் அப்படிங்கிறவங்க சோ பிஜேபியோட கூட்டணி. ஆர்ஜேடி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தள் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸோட கூட்டணி, மகா கூட்டணி அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி. ஞாபகம் வச்சுக்கணும். கட்சிகள் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களுடைய சின்னங்கள் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப உங்களுக்கு உதயசூரியன் யாரோட சின்னம்? டிஎம்கே. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஈஸியா தெரிஞ்சு போச்சு. இப்ப அது மாதிரி கேட்டுருவாங்க. புரியுதா? ஆர்ஜேடியோட சின்னம் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. ராஷ்டிரிய ஜனதா தள் அப்படிங்கிறது அதோட சின்னம், ஐக்கிய ஜனதா தளோட சின்னம். இப்ப பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸ்னு இருக்கும். இப்ப காங்கிரஸ் அப்படின்னாவே கை சின்னம். காங்கிரஸ்னாவே என்னது? கை சின்னம். அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபினாவே லோட்டஸ், தாமரை அப்படிங்கிற சின்னம் இருக்குது. அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு இருக்கும். சரியா? அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறப்போ சோ இது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தேசிய சின்னம் இருக்கும். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப தெரிஞ்சுக்கணும் முக்கியமானது என்னன்றது. பீகார்ல மீண்டும் நிதிஷ் ஆட்சி வாக்கு கணிப்பா. SIRக்கு தடை விதிக்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே சோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? SIR அப்படின்னு சொன்னாவே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரீஃபார்மேஷன் இல்ல,
ரிவிஷன் தான். ஆமா, ரீஃபார்மேஷன்ல ரிவிஷன். நான் கூட ஏதோ வந்து சீர்திருத்தம் பண்றாங்களாக்கும். ரிவிஷன் என்ன, மறுபடியும் சரி பார்க்கறாங்க. யார் எவ்வளவு பேர் இறந்துருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிருக்கிறாங்க, சோ எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்காம வெளியூருக்கு போயிருக்காங்க. பேசுற புரியுதா? தன்னோட இருப்பை காமிச்சுக்கிட்டா மட்டும்தான் அவர் வந்து என்ன பண்ண முடியும், வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். எஸ்ஐஆர் என்னப்பா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது வந்து நீ வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இது முக்கியமானது. எஸ்ஐஆர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ நமக்கு தெரியும் தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி யாரு? அர்ச்சனா பட்நாயக். தமிழ்நாடுக்கு வந்து யாரு? அர்ச்சனா பட்நாயக். இந்தியாவுக்கு தான் யாரு? ஞானேஷ்குமார் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறது பார்த்துட்டு இருக்கோம். எப்படி முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். திறன் பயிற்சி பெற்ற 170 பேருக்கு பணி நியமன ஆணை துணை முதலமைச்சர் வழங்கினார். துணை முதலமைச்சர் அப்படிங்கிறவர் எந்த மினிஸ்டரா இருக்காரு? விளையாட்டுத்துறை அமைச்சர். இப்ப நேத்துக்கு ஒரு காங்கேயன் அப்படிங்கிற சின்னம் எந்த விளையாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது? ஜூனியர் அப்படிங்கிறது வந்து மென்ஸ் ஹாக்கி. ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் எங்க நடக்குது? சென்னையில நடக்குது. அதுக்கு தான் என்ன சின்னம்? காங்கேயன். நம்ம ஊர்ல செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறதுக்கு என்ன சின்னம் ஒதுக்கி இருந்தாங்க சொன்னேன்? தம்பிங்கிறது சின்னம் ஒதுக்கி இருந்தாங்க. இப்ப காங்கேயன். காங்கேயன்னா அது காளை மாடு. காங்கேயம் காளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ மென்ஸ்ன்றனால அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து முக்கியமானது, அனுமதி பெறாமல் தற்காலிக கொடி கம்பங்கள் நிறுவினால் நடவடிக்கை. கொடி கம்பங்கள் நிறுவ மாநகராட்சி அப்படிங்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். மாநகராட்சிகள் அப்படின்றது சோ இப்ப அட் பிரசன்ட் 27 மாநகராட்சிகள் இருக்கு. பெரம்பலூர் அண்டு ராமநாதபுரம் சேர்த்து 25 ஆல்ரெடி இருந்தது. அதுக்கப்புறம் 2 புதுசு, பெரம்பலூர் அண்டு ராமநாதபுரம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ ரொம்ப முக்கியமானது. ரயில் விமான நிலையங்கள்ல பாதுகாப்பு அதிகரிச்சிருக்காங்களாம். சோ ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைநகர்ல குண்டு வெடிச்சிருக்குது அப்படிங்கறதுனால சோ அநேகர் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. மின்னஞ்சல் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் நபர்களை நெருங்கி வருகிறோம். யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த மாதிரி விஐபி வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்பு அப்படிங்கறது பலப்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி பொது இடங்கள், மக்கள் அதிகமாக கூடுற இடங்கள்ல சோ வெடிகுண்டு மிரட்டல் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சோ அடுத்து என்ன முக்கியமானது, உதவி பேராசிரியர்கள் பணிக்கான போட்டித் தேர்வு விண்ணப்பம் திருத்த நாளை வரை அவகாசம். விண்ணப்பத்தை திருத்துறதுக்கு, ஏன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நவம்பர் 10 லாஸ்ட் டேட்டா சொல்லியிருந்தாங்க. சோ நவம்பர் 10ஓட அதுக்கப்புறம் நாளை வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, அதாவது 13ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்றாங்க, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ டிசம்பர் 20ஆம் தேதி நடக்க இருக்குது இந்த எக்ஸாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது 2708 வேகன்சிஸ். சோ தெரிஞ்சுக்குங்க, இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்பியர் ஆகிறதா இருந்தா மாஸ்டர் டிகிரி வித் செட் பாஸ் பண்ணிருக்கணும், இல்ல மாஸ்டர் டிகிரி வித் நெட் பாஸ் பண்ணிருக்கணும், அல்லது மாஸ்டர் டிகிரி வித் பிஹெச்டி முடிச்சிருக்கணும். இந்த மூணுல எது இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு, செட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கலாம், அல்லது நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கலாம், அல்லது பிஹெச்டி முடிச்சிருக்கலாம். சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது குரூப் 1ஓட சேலரி கூட. குரூப் 1 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நம்ம இதுல டிஎன்பிஎஸ்சில ஹையஸ்டா நடத்தக்கூடிய போட்டித் தேர்வு வந்து குரூப் 1 தான். டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டை விட சம்பளம் கூட. அதனாலதான் சொல்றேன், யாராவது மாஸ்டர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி நெட் செட் பாஸ் பண்ணிச்சுங்க. ஈஸி தான். இப்ப நம்ம ஆப்டிடியூட் ரீசனிங் படிக்கிறோம்ல, அது அப்படியே ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வரும். ஜிகே, ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிகே இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வரும். எம்பிஏ தானே அப்படின்னு இருக்கும்போது ஒரு செட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சுங்க, நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சுங்க. கல்லூரியில உதவி பேராசிரியர் ஓடி போயிடலாம். சேலரி வந்து பாத்தீங்கன்னா லேக்ஸ்ல ஓடிடுவீங்க. லேக்ஸ் இருக்கிறதுனால சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்தா மாஸ்டர்ஸ் படிச்சு வைங்க. மாஸ்டர்ஸ் என்ன கேட்டா, தமிழ் வந்து மாஸ்டர்ஸ் கம்பல்சரி படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி படிக்கணும், இங்கிலீஷ் கம்பல்சரி படிக்கணும், பிகாம் கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் எப்பவுமே எவர்கிரீன் சப்ஜெக்ட்ஸ். மாஸ்டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், புரிதன சொல்றது, இதெல்லாம் ஹையஸ்ட். அதனால மாஸ்டர்ஸ் வந்து கம்பல்சரி பண்ணணும். நெட் பாஸ் பண்ணி வச்சுக்கணும். மாஸ்டர்ஸ் தானே, எம்எஸ்சி தானே. மாஸ்டர்ஸ் இருக்கிறவங்க நெட் செட் வருஷத்துக்கு 2 முறை நெட் எக்ஸாம் நடத்துறான். ஜூன்ல நடத்துறான், டிசம்பர்ல நடத்துறான். 2 முறை நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர்ன்றது எல்லாருக்கும் காமன். அந்த பேப்பர்ல ஆப்டிடியூட் வரும், ரீசனிங் வரும், ரிசர்ச் மெத்தடாலஜி வரும், ஐசிடிஸோட கம்ப்யூட்டர் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வரும், என்விரான்மெண்டல் அண்ட் ஈகாலஜி வரும். சோ அதுக்கப்புறம் நம்ம ஜிகே படிக்கணும்ல, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்ல, இதுவெல்லாம் வரணும். ஃபர்ஸ்ட் பேப்பர் ஈஸி.
அதுல மினிமம் மார்க் எடுத்தா போதும். அதே மாதிரி செகண்ட் பேப்பர்லயும் மினிமம் மார்க் எடுத்தா போதும். மொத்தமே 6% தான் பாஸ் போடுவாங்க. 100 பேர் எழுதுனா 6 பேர் தான் பாஸ் பண்ண வைப்பாங்க. அப்ப என்ன சொல்ற, கட் ஆஃப் தான். சரியா, மினிமம் கட் ஆஃப். ஒரு 40ல இருந்து 50% மார்க் எடுத்தா உள்ள வந்துடலாம். ஃபுல்லா 90% 80% மார்க் எடுக்கணும் அவசியம் இல்லை. பேசுற புரியுதா? ஸோ அடுத்த நெட் எக்ஸாம்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் அப்ளை பண்ணி வச்சுங்க. அடுத்த முறை கல்லூரியில் பேராசிரியர் வரும்போது, இந்த மாதிரி போட்டித் தேர்வில் வரும்போது ஈஸியாக பாஸ் பண்ணி போயிடலாம். நமக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ முதல்ல எது வேலை கிடைக்குதோ அதில் போய் உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஹையஸ்ட் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். கோயில் வளாகத்தில் காவலாளிகள் 2 வெட்டி கொலை, பெண்கள் பாதுகாப்புக்கு எழுதி வச்சுக்கோங்க. பிங்க் அதமாக இருக்கக்கூடிய கார், பிங்க் கார். ஏற்கனவே இந்த பிங்க் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கேரளாவில் இருந்துச்சு, விமன் சேஃப்டிக்காக, பெண்கள் பாதுகாப்புக்காக. இப்ப நம்ம தமிழ்நாட்டிலையும் பிங்க் அப்படிங்கிற காரு. இது யாரு சார் அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டிக்காக, விமன் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டிக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக தமிழகத்தில். சோ இந்த கார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரோந்து கார். இந்த ரோந்து கார் அப்படிங்கறத நம்ம முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறார். எங்க நேற்றைய முந்தைய தினம் அப்படின்னு சொல்லப்பட்டது தமிழக அரசு ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவிச்சாங்க. ருத்ரகணி சொல்லுவா, அன்பு சோலை. அன்பு சோலை, அன்பு சோலை அப்படிங்கிற திட்டம் யாருக்கானது? முதியோர்களுடைய நலனுக்கானது. முதியோர்களுடைய நலனுக்கானது. எந்த மாவட்டத்தை தொடங்கி வச்சாரு? திருச்சிராப்பள்ளியில. எங்கங்க? திருச்சிராப்பள்ளியில தொடங்கி வச்சாரு அப்படிங்கிறது. மொத்தம் எத்தனை ஊர்களை தொடங்கி வச்சாரு? 25 ஊர்கள்ல அன்பு சோலை. அப்ப முக்கியமானது அன்பு சோலை திட்டம். தமிழக அரசு என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குங்களோ அதெல்லாம் தனியா எழுதிட்டே வரணும் ஒரு பேப்பர்ல. அன்னன்னைக்கு எழுதுறதுல எழுதக்கூடாது. தனியா தமிழக அரசு திட்டங்கள் அப்படின்னு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்திய அரசு திட்டங்கள். அதே மாதிரி முக்கியமான விருதுகள் இருந்துச்சுன்னா விருதுகள் பூரா முக்கியமான விருதுகள். முக்கியமா சொல்றது புரியுதா? அப்ப இந்தியாவிற்கு வந்த முக்கியமான பிரமுகர்கள், அதாவது ஹையர் அபிஷியல்ஸ், அல்லது இந்தியாவிலிருந்து வெளியில போனவங்க ஹையர் அபிஷியல்ஸ். ஸ்போர்ட்ஸ்ல முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் தனித்தனி சீட்டு போடணும். இதுதான் நான் சொன்னேன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது, நவம்பர் 10 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சிவ்கராம் பத்தி சொன்னேன்ல. அச்சீவர்ஸ் do not do different things, they do in a different way. வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். பொதுவா படிக்கக்கூடாது, செலக்டிவா படிக்கணும். அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாட்டிக்ல இப்ப இந்த NTPC எக்ஸாம்ஸுக்கு நமக்கு இருக்கு. NTPC எக்ஸாம்ஸ்ல ஸ்டாண்டர்டா கொடுத்துட்டேன், இந்த டாபிக்ல இருந்து நான் கேட்கிறேன்ட்டான். அப்ப அபார்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஒரு கொஸ்டின் வருதா, கம்பல்சரி பண்ணணும். இம்பார்ட்டன்ட் டேம்ஸ் இருக்கா, நேற்று டேம்ஸ் வச்சு பேசணும்ல. டேம்ஸ், இம்பார்ட்டன்ட் டேம்ஸ் இருக்கா, ஓகே அந்த டேம்ஸ் வச்சு. இம்பார்ட்டன்ட் பேர்ட் செஞ்சுரி இருக்கா, அத. இம்பார்ட்டன்ட் வைல்ட் லைஃப் இருக்கா, அத. இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ். சோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக் பண்ணி படிக்கணும். அப்ப பிங்க் கார் அப்படிங்கிறது எந்த ஊர் அறிமுகம்? தமிழ்நாடு. பேசுங்க, தமிழ்நாடு. பிங்க் சிட்டி எது? ஜெய்ப்பூர், ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர். இளம் சிவப்பு நகரம் அப்படிங்கிறது. எங்க பிங்க் ப்ராஜெக்ட்னா, சாரி பிங்க் ரெவல்யூஷன், அது இளம் சிவப்பு புரட்சின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு புரட்சி இருக்கலாமா? பிரான் இருக்குல்ல, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து பிங்க். இறால் அப்படிங்கிற. ஒயிட் ரெவல்யூஷன் மில்க். ஒயிட் ரெவல்யூஷன்னா மில்க். வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தைன்னு கேட்டாவே வர்கீஸ் குரியன். சோ வெண்மை புரட்சி அப்படின்னு சொன்னாவே வர்கீஸ் குரியன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பிங்க் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பிங்க் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப கிரீன் ரெவல்யூஷன் யாருங்க ஃபாதர்? MS சுவாமிநாதன். டாக்டர் MS சுவாமிநாதன். வேர்ல்டுல யார் ஃபாதர்? நார்மன் போர்லாக். எந்த ஊரு? US, அமெரிக்கா. யார் அந்த கிரீன் ரெவல்யூஷன் வார்த்தையை உருவாக்குனது? வில்லியம் காய்டர். சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், நல்லா ரீகால் பண்ணிக்கங்க. சோ டைம் ஆயிட்டு இருக்கு. முக்கியமா எடப்பாடி பழனிசாமி வீடு உள்பட 10 இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். சோ ஒவ்வொருத்தரும் வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. GST குறைப்பால் மக்களின் வாங்கும் திறன் அதிகரிப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க. GST எழுதி வச்சுங்க. GST. இந்த GST அப்படிங்கறத அறிமுகப்படுத்திய நாடு அப்படின்னு கேட்டா பிரான்ஸ். 1954. GST அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ் 1954. GST அப்படிங்கறது நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம்னா கனடா. நம்ம எடுத்துக்கிட்டது கனடா அப்படிங்கறதுல எடுத்துக்கிட்டோம். GST அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவா நம்ம ஊர்ல அறிமுகமானது 1/7/2017, ஜூலை 1, 2017. GST கவுன்சில் அதோட தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா நிர்மலா சீதாராமன், பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா.
அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் தான் எப்பவுமே ஜிஎஸ்டி கவுன்சில் அதோட தலைவரா இருப்பாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வருஷம் கூட்டம் நடத்துவாங்க. அதோட கடைசி கூட்டம் எங்க நடத்துனாங்கன்னா ராஜஸ்தான்ல, ஜெய்சால்மர்ல, ராஜஸ்தான்ல தான் நடத்தினாங்க கடைசி கூட்டம். 55 நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். அப்ப ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வரிகள் அப்படிங்கிறது 2 வகையான வரி இருக்கும். ஒன்னு டைரக்ட், இன்னொன்னு இன்டைரக்ட். அந்த இன்டைரக்ட் டாக்ஸ் தான் கலெக்டிவா நம்ம சொல்றது ஜிஎஸ்டி சொல்றோம். இன்டைரக்ட் டாக்ஸ் தான் கலெக்டிவ். இது வந்து எக்கனாமிக்ஸ்ங்கிற பாடத்துல படிப்போம். அப்ப நான் உங்ககிட்ட கேட்பேன், வரிகள் அப்படிங்கிறது சோ நமக்கு 2 இருக்கும். என்ன சார்னா மானிட்டரி பாலிசி அண்ட் பிசிக்கல் பாலிசி. பிசிக்கல் பாலிசிங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்க அந்த வரிகள் தான். சரியா? பிசிக்கல் பாலிசில 3 கான்செப்ட் முக்கியமானது. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் டெட் பிளஸ் பப்ளிக் ரெவன்யூ. 3 படிப்போம். பொது செலவுகள், பொது வருவாய், பொது கடன் அப்படி சொல்லி 3 படிப்போம். அதுல பொது வருவாய் அப்படிங்கிற பப்ளிக் ரெவன்யூஸ் போது கண்டிப்பா இந்த வரிகள்ங்கிறது முக்கியம். வரிகள் எத்தனை வகைப்படும் ரூபினா? 2 சொல்லுமா? டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். அந்த இன்டைரக்ட் டாக்ஸ் தான் நம்ம கலெக்டிவ் என்ன சொல்றோம்? ஜிஎஸ்டி சொல்றோம். ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். நம்ம யார்கிட்ட இருந்து எடுத்திருக்கோம்? கனடால இருந்து எடுத்திருக்கோம். எப்ப அறிமுகம் தமிழ்ல இந்தியால? ஜூலை 1, 2017ல. 17 அப்படிங்கிறது யாரு வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர்? நிர்மலா சீதாராமன். யாரு சொல்லுங்க? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட் படி? எத்தனையாவது அமெண்ட்மெண்ட் படி? 101. 101 எக்ஸாக்ட்லி கரெக்ட். 101 கிளாப் பண்ணுங்க. 101வது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னாவே 4 வகை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா சென்ட்ரல் இருக்கும், ஸ்டேட் இருக்கும், யூடி இருக்கும், இன்டகிரேட்டட் இருக்கும். சென்ட்ரல், ஸ்டேட், யூடி, யூனிட்னா யூனியன் டெரிட்டரி, தென் இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு 4 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுல பொதுவா நம்ம ஊர்ல 5% அப்படிங்கிறது மினிமம், மேக்சிமம் அப்படிங்கிறது 18. முன்னாடி 28 இருந்துச்சு. ஆமா தானே? சோ இப்போ வந்து 3 தான் இருக்கு. 5%, 12%, 18% மாதிரி இருக்கு. புரியுதா நான் பேசுறது? ஜிஎஸ்டி பொறுத்தவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜிஎஸ்டி அப்ப ஜிஎஸ்டிங்கிறத குறைச்சிருக்கிறதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, சோ வாங்கும் திறன்ன்றது பர்ச்சேஸ் பவர் பாரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி அப்படிங்கறதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு இப்ப கேட்டிருந்தான் போலீஸ் எக்ஸாம்ல. பர்ச்சேஸ் பவர் பாரிட்டிங்கிற PPP வாங்கும் திறன்ற 3வது இடத்துல இருக்கும். நம்ம பர்ச்சேஸ் பவர் பாரிட்டி அப்படிங்கறதுல இந்தியாவினுடைய ரேங்க் என்ன? நடந்து முடிந்த போலீஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. என்னமா? 5ம் 18 தான் இருக்கு. சாரி 12 இல்ல, 12யும் 28 தூக்கிட்டாங்க. ஆமா 12 28 முடிச்சு. அப்ப ஜிஎஸ்டி அப்படிங்கிறது குறைப்பால மக்களோட வாங்கும் திறன் அதிகரிப்பு. வாங்கும் திறன் அப்படிங்கிறது இந்தியாவோட இடம் என்ன? 3rd. சரி, நம்ம வந்து மொத்த பொருளாதார சக்தியில எத்தனை இடத்துல இருக்கோம்? 4th. யார பின்னுக்கு தள்ளிட்டு? ஜப்பான பின்னுக்கு தள்ளிட்டு. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? யுஎஸ். 2வது யாரு? ஜெர்மனி. 3வது யாரு? சாரி 2வது தான் சீனா, 3வது ஜெர்மனி, 4வது தான் இந்தியா, 5வது ஜப்பான். சோ தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு இந்தியாவுல? முதலிடம். சரியா? முதலிடத்துல இருக்கோம். எவ்வளவு பெர்சன்டேஜ்ல? 9.69, 9.69%. நம்ம தான் முதலிடத்துல இருக்கோம் பொருளாதாரத்துல. இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் தமிழகம் தான் முதலிடத்துல இருக்கு. 9.69% அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ அடுத்த ஆண்டு 24 நாட்கள் பொது விடுமுறை சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆண்டு பொது அந்தமாக இருக்கக்கூடியது 24 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே சொல்லியிருக்கிறாங்க. இதற்காவது கேரளம் செவிசாய்க்குமா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி நெருநல் உளனொருவன் இன்றில்லை, மனித இனத்தின் வரலாற்றில் கிரிக்கர் மெண்டல், ஜோகனன் மெண்டல், சார்லஸ் டார்வினுக்கு பிறகு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரரான ஜேம்ஸ் வாட்சன் மறைந்திருக்கிறார். அன்றாட பரபரப்பு செய்திக்கு இடையில் நோபல் விருது பெற்ற அந்த விஞ்ஞானியின் மறைவு பெரும்பாலான ஊடகங்களில் செய்தியாக கூட வரவில்லை. ஜேம்ஸ் வாட்சன் முக்கியமானவர். சரியா? சோ அவர் இறந்திருக்கிறாரு. இவர் தான் மரபியல் குறித்த அடிப்படை ஆய்வை மேற்கொண்டு நவீன மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். எழுதி வச்சுக்க, நவீன மரபியலின் தந்தை. மரபியலின் தந்தைன்னு சொன்னா கிரிக்கர் ஜோகனர் மெண்டல், த ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? இப்ப நான் கட்டுரையில இருந்து எடுத்துறேன் ஜிகேவை. இது வந்து நமக்கு பயாலஜில முக்கியமான பார்ட், ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர். அப்ப யாரு? ஜேம்ஸ் வாட்சன் இறந்திருக்காரு. வாட்சன் அண்ட் கிரீக் நீங்க படிச்சிருந்திருப்பீங்க இல்ல? அப்ப இவர் எந்த வருஷம் சார்? 1884 மறைந்த ஆஸ்திரிய விஞ்ஞானி கிரிக்கோர் ஜோகனர் மெண்டல். உயிரினங்களின் தோற்றம் எழுதி வச்சுக்க, கிரிக்கோர் ஜோகனர் மெண்டல்
அதே போல அவர் உயிரினங்களின் தோற்றம், பரிணாம வளர்ச்சி, உயிரினங்களின் தோற்றம் அப்படின்னு சொல்ற ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், அதே போல எவல்யூஷன், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் எவல்யூஷன். இதை பத்திலாம் 1884 அவர் இறந்திருக்கிறாரு. 1884 அப்படின்னு சொன்னா ஆரோக்கிய சுசிலா சொல்ல முடியுமா? முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு. ஆரோக்கிய சுசிலாவே கிளாஸ் எடுக்க முடியல நினைக்கிறேன். சரி, ஆன்லைன்ல இருக்கிற யார் வேணாலும் சொல்லுங்க. எஸ் சார் இருக்கீங்களா? 1884 அப்படிங்கிறது வந்து சென்னை மகாசன சபை. 1884 என்னப்பா? சென்னை மகாசன சபை. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஐஎன்சி ஏற்படுத்துவாங்க 1885. ஐஎன்சி அப்படிங்கிறது 1885 அப்படிங்கிறது. ஸோ நாளைக்கு 9:40 to 9:50 10 நிமிஷம் இன்னைக்கு நடத்தினது பூரா ரீகால். எதில் வேணாலும் கேள்வி கேட்கணும். யாரு சார் அப்படின்னா நாளைக்கு வந்து அபிநயா, அப்ப கார்த்திகா. நாளைக்கு வந்து கார்த்திகா 9 எத்தனை மணிக்கு உள்ள வரீங்களோ, ஒரு ஆள் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் வச்சு கேட்டுட்டே இருக்கணும். அப்புறம் எல்லாரும் வரணும். அது எதுக்குன்னா ரீகால் ஆகும். கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டல்ல சொல்வது. அதான் திரும்ப 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 சொல்லி பார்க்கும்போது பரிச்சயம் ஆயிரும். அதான் அடிக்கடி சொல்றேன், பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயம். இப்ப 1884 சென்னை மகாசன சபைன்றது எடுக்க தெரியணும். 1884 கிரிகோர் ஜோவனன் மண்டல் இறந்த வருஷம்ன்றதை எடுக்க தெரியணும். ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னாவே கிரிகோர் ஜோவனன் மெண்டல் எடுக்க தெரியணும். மாடர்ன் ஜெனடிக்ஸோட ஃபாதர் அப்படின்னு கேட்டா நம்ம ஜேம்ஸ் வாட்சன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1882 மறைந்தவர். ஸோ சார்லஸ் டார்வின் மேலோட்டமாக அவர்கள் வெளிப்படுத்தி இருந்த கருத்துக்களின் அடிப்படையில் உயிரினங்களில் ஸோ சார்லஸ் டார்வின் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவரும் இந்த சொல்லுவாங்க என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இந்த தீரியை சொன்னவர் அவர் தான். தாக்கு பிடிக்கிற இனம் தான் ஜெயிக்கும். தாக்கு பிடிக்கணும், போட்டி தேர்வுல தாக்கு பிடிக்கணும், வெளியேறி ஓடிடக்கூடாது. சரியா? தாக்கு பிடிக்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏவை உலகுக்கு தெரியப்படுத்திய பெருமைக்குரியவர் தனது 97வது வயதில் விடைபெற்றிருக்கும் மாலிகுலர் பயாலஜியின் முன்னோடிகள் ஒருவர் எழுதி வச்சார். மாலிகுலார் பயாலஜி இவர் வந்து ஒரு ஃபோர்ஃபாதர், ஒரு முன்னோடி. மாலிகுலார் பயாலஜியோட முன்னோடி அப்படிங்கிறவர் தான். யார சார் பார்க்கிறோம்? இவர் பேர் என்ன சார்? ஜேம்ஸ் வாட்சன். ஜேம்ஸ் வாட்சன் அப்படிங்கிறது மாலிகுலார் பயாலஜி அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு நபர். இவர் 97 வயதுல இறந்திருக்கிறார். 97 வயது. அதே மாதிரி ஜேம்ஸ் வாட்சன், ரோசலிண்ட் பிராங்க்லின் என்கிற மூலக்கூறு விஞ்ஞானியின் சில கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் பிரான்சிஸ் கிரிக், மோரிஸ் வில்கின்சன் இணைந்து டிஎன்ஏ என்கிற மகத்தான கண்டுபிடிப்பை வெளிப்படுத்தினார். வாட்சன் அதற்காக எழுதி வச்சுங்க. அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு 1962. ஏன்னா இவங்க தான் டிஎன்ஏயோட மாதிரியை கண்டுபிடிச்சவர். வாட்சன் அண்ட் கிரீக்னு சொல்லுவோம். வாட்சன் அண்ட் கிரீக். எந்த வருஷம்? 1962. 1962 அப்படின்னு சொன்னாவே ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட் இருக்கு. 1962 நம்ம ஊர்ல இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து செயல்பட ஆரம்பிச்சது இந்த வருஷம் தான். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சது 1962. அதே மாதிரி 1962 இந்தோ சைனா வார். ஞாபகம் வச்சுக்கணும். 1962 இந்தோ சைனா வார். ஏன்னா நேஷனல் எமர்ஜென்சி நமக்கு 3 முறை வந்திருக்குன்னு சொல்லுவோம். 1962, 1971, 1975. 62ங்கிறது இந்தோ சைனா வார், 71ங்கிறது இந்தோ பாகிஸ்தான் வார், 75 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய செல்ஃப் நம்மது சிவில் வார். அப்ப இவருக்கு எப்ப நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க? 1962. யாருக்கு? ஜேம்ஸ் வாட்சன். எத்தனை வயதுல இறந்திருக்காரு? 97 வயதுல இறந்திருக்காரு. இப்பதான் இறந்திருக்காரு. 97 வயதுல இறந்திருக்கிறாரு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ டிஎன்ஏவோட மாதிரி டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படிங்கிறது. இவர் பிறந்தது, இவர் எந்த ஊருக்காரு சார் அப்படின்னு கேட்டா அமெரிக்காக்காரு. 1928 பிறந்திருக்காரு. 1928 பிறந்திருக்காரு. 1928. நேரு அறிக்கை அப்படின்னு கேட்டாவே 1928. நேரு அறிக்கை, மோதிலால் நேரோட அறிக்கை, நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நேரு ரிப்போர்ட்னாவே 1928. அந்த வருஷம் தான் அவர் பிறந்திருக்கிறார். ஏப்ரல் 6 பிறந்திருக்காரு. ஏப்ரல் 6. இப்ப நான் வந்து உங்களுக்கு பயாலஜி நடத்திட்டு இருக்கேன். புரியுது நான் சொல்றது? ஜெனடிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், டிஎன்ஏ பத்தி பேசிட்டு இருக்கோம், வாட்சன் கிரிக்கை பத்தி பேசிட்டு இருக்கோம், கிரிக்கோ ஜோனல் மண்டல பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ 1962 அவருக்கு நோபல் பரிசு கிடைத்ததா? பேசுங்க. யாருக்கு கிடைச்சது? வாட்சன், ஜேம்ஸ் வாட்சன். என்ன கண்டுபிடிச்சாரு? டிஎன்ஏ. டிஎன்ஏவோட மாதிரி எந்த வடிவத்தில் கண்டுபிடிச்சாரு? டபுள் ஹெலிக்ஸ், இரட்டை சுருள் வடிவம். டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இரட்டை சுருள் வடிவம்.
அப்ப டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியதை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேரு? பயோடெக்னாலஜி. என்ன டெக்னாலஜி? பயோடெக்னாலஜி. அப்ப டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? டி ஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். எஸ், டி ஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏ ஆர்என்ஏ அந்த மரபு பொருள் ரொம்ப முக்கியம். மரபு அப்படின்ற ஜெனடிக்ஸ் ஃபேக்டர்ஸ்ல ஒண்ணு. நம்ம மனுஷங்கள குரோமோசோம்னு சொல்றோம்ல, குரோமோசோம் அப்படிங்கறது மனிதன்ல எத்தனை குரோமோசோம் இருக்கு? 22 இல்ல 23? 23. அந்த 23 மட்டும் இல்லைன்னா ஆணு பெண்ணுன்ற ஒரு விஷயமே இருக்காது. ஏன்னா ஜெண்டரை டிசைட் பண்றது 23வது ஜோடி தான். புரியுதா? ஜெண்டரை டிசைட் பண்றது யாரு? 23வது ஜோடி. மொத்தம் 46 பேர், 23 ஜோடி தான் சொல்லணும். 23 பேர். எக்ஸ் ஒய். எக்ஸ் எக்ஸ் யாருக்கு? ஃபீமேலுக்கு. எக்ஸ் ஒய் யாருக்கு? மேலுக்கு. எக்ஸ் எக்ஸ்ன்றது ஃபீமேலுக்கு, எக்ஸ் ஒய்ன்றது மேலுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஜோடி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப வாட்சன் அண்ட் கிரேக் 97வது வயதுல இறந்திருக்கிறாரு. சோ டிஎன்ஏ மாதிரி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அறிவியல் உலகில் ஒரு நாளும் ஒளிமங்காத நட்சத்திரமாக ஜொலிப்பார். அவரது மறைவு குறித்து யாரும் ஏன் கவலைப்படவில்லை? மனிதர்களின் மரபணு அப்படி. பாத்தீங்களா? மனிதனுடைய மரபணு அப்படி. ஒரு முக்கியமான ஒரு டிஎன்ஏ அப்படிங்கறத கண்டுபிடிச்சவருடைய இறப்பு மேக்சிமம் யாருக்கும் தெரியாம போயிருக்கு. தெரியாமையே போயிருக்கு அப்படிங்கறது இந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறாங்க. சோ ஞாபகம் வச்சுக்க முக்கியமானது. இந்த கட்டுரையில இருந்து நம்ம கூடுதல் விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னைக்கு என்ன சார் கார்ட்டூன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, கார்ட்டூன்ல ஒரு கார் என்னமோ ஒயர அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. கீழே தில்லி கார் வெடிப்பு, கார் வெடிச்சு மேல பறக்குது. டெல்லியோட கார் வெடிப்பு அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு? செங்கோட்டை. செங்கோட்டையை யாரு கட்டினது? ஷாஜஹான் அப்படிங்கிறது கட்டிடக்கலையின் ஷாஜகானா இளவரசர். ஆர்கிடெக்ட்ல பிரின்சஸ் இல்லையா? அவர் கட்டிடக்கலையின் இளவரசர், பொறியாளர்களின் பேரரசர், எம்பரர் ஆஃப் அந்த மாதிரி இருக்கிற இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்ல அவர் எம்பரர் ஷாஜஹான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ டெல்லி கார் வெடிப்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பூட்டானுக்கு நம்ம இந்திய அரசு எத்தனை கோடி? 4000 கோடி கொடுக்குது. பூட்டானோட தலைநகர் எது? திம்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பூட்டானோட மன்னர் யாரு? ஜிக்மே ஹேசர் Namgyal Wangchu. Namgyal Wangchu. So what is the expansion of SIR? Special Intensive Revision. Special Intensive Revision அப்படிங்கிறது. ஆட்சியில் தோல்வியை மறைக்கவே எஸ்ஐஆருக்கு திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்காங்க. எஸ்ஐஆர் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப முக்கியமானது பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி எதோட தலைவர்? ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர். ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். வெடித்து சிதறிய காரின் 11 மணி நேர பயணம். சந்தேக நபரின் தாயிடம் மரபணு பரிசோதனை. சரியா? குற்றவாளிகளுக்கு அதிக அளவு அமோனியம் நைட்ரேட் கிடைத்தது எப்படி? அமோனியம் நைட்ரேட் இந்த வெடிமருந்து எழுதி வச்சுக்க. அமோனியம் நைட்ரேட். அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது வெடிமருந்து செய்யறதுக்கு பயன்படுறது. அதே மாதிரி டிஎன்டின்னு சொல்லுவாங்க, கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. டிஎன்டி ட்ரை நைட்ரோ டொலுவின். இந்த ட்ரை நைட்ரோ டொலுவின் இதெல்லாம் வெடிமருந்து. வெடிமருந்து ஞாபகம் வச்சுக்கணும். சோ அமோனியம் நைட்ரேட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது அதிகமா கிடைச்சிருக்குது. அதனாலதான் அவங்க இந்த மாதிரி கார்ல குண்டு வெடிக்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அயோத்தி கோயிலின் 161 அடி உயர கோபுரத்தில் காவி கொடி நவம்பர் 25 பிரதமர் மோடி ஏற்றுகிறார். காவி கொடி ஏத்துறாரா நவம்பர் 25 161 அடி உயர கோபுரத்துல காவி கொடி அப்படிங்கறத ஏத்துறாரா நம்முடைய பாரத பிரதமர். ஆனா இந்தியான்றது ஒரு செக்குலர் நேஷன். இந்தியாங்கிறது என்ன நேஷன்? செக்குலர், சமய சார்பற்ற அரசு இந்தியாங்கிறது. ஆர்டிகல் 25 சொல்லுது. ஆர்டிகல் 25 அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்க எந்த சமயத்தை வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றலாம், எந்த சமயத்தை வேணாலும் பரப்பவும் செய்யலாம். யாரையும் மதமாற்றம் செய்வது தவறு கிடையாது. கட்டாய மதமாற்றம் தான் தவறு. புரியுதா? யாரு வேணாலும் எந்த மதத்துக்கு வேணாலும் மாறலாம். யாரு வேணாலும் எந்த மதத்துக்கு வேணாலும் மாறலாம். சரியா? ஆனா யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. பீகார்ல 2ஆம் கட்ட தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குப்பதிவு பார்த்தோம்? 69. முதல் கட்ட வாக்குப்பதிவு எவ்வளவு? 61. மொத்தம் எத்தனை தொகுதிகள்? 243 தொகுதிகள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம பேசினதுதான். சுரேந்திர கோலி கடைசி வழக்கில் இருந்து விடுதலை உடனடியாக விடுவிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு. உச்சநீதிமன்றத்தோட ஆர்டிகல் என்ன? 124, 147. பார்ட் தான் என்ன? 5. இப்ப இருக்கக்கூடிய நீதிபதி யாரு? BR கவாய். அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் யாரு? சூரியகாந்த். சூரியகாந்த் எத்தனையாவது? 53வது. யாரு பதவி பிரமாணம் செய்து வைப்பா? பிரசிடென்ட். யாரு பதவியில இருந்து தூக்குவா? பார்லிமெண்ட். யாருங்க? பார்லிமெண்ட். இம்பீச்மெண்ட். பார்லிமெண்ட் இம்பீச்மெண்ட். 3/2 உறுப்பினர்கள் ஓகே பண்ணா மட்டும்தான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். யாரு இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவா? கொலிஜியம். கொலிஜியம் எந்த வருஷம்? 1993.
NHRCயும் 1993. நல்லா ஞாபகம் வச்சணும். 1993 இதெல்லாம் படிச்சதான் ரீகால் பண்ணிக்கங்க. உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில எழுதிக்கங்க. வேர்ல்டு ரைபிள் ஷூட்டிங், வேர்ல்டு கப் அப்படிங்கிறது உலக கோப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில ஈஸ்வரி பிரதாப் ஈஷா. இந்த ஈசாங்கிறது யாருடைய பேர் தெரியுமா? சொல்லி வச்சுக்கிறோம். ஈஷா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்டோட பேரு குரான்ல. எல்லாம் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஈசன், அதுல இருந்தா ஈசன் எல்லாம் ஒண்ணுதான். குரான்ல ஏசு கிறிஸ்துவனுடைய பேரு வந்து பாத்தீங்கன்னா ஈசா நபின்னு சொல்லுவாங்க அவங்க குரான்ல. ஈசா நபி. அதுக்கப்புறம் தான் முகமது நபி வந்தாரு. அவங்க வந்து குரான்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈசா அப்படிங்கிற இயேசுவ அவரும் ஒரு நபின்ட்டாங்க. நபின்னா தூதர்ன்ட்டாங்க. ஆனா இங்க பைபிள்ல இயேசு என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நான் தான் இந்த உலகத்தை உண்டாக்குனேன், இந்த உலகமே என்னால உருவாக்கப்பட்டது, நான் தான் அந்த தேவன், பழைய ஏற்பாட்டுல தேவன் நான் தான்ட்டாரு. சரியா? நான் தான் ஒண்ணுதான் அடிச்சு கொள்றாங்க. அதனாலதான் அவங்க கொண்டுட்டாங்க. என்னடா அது நீ வந்து மனுஷனா வந்துட்டு நீ தான் கடவுள்னு சொல்ற அப்படின்னு அவரை கொண்டுட்டாங்க யூதர்கள். இந்த மாதிரி இப்ப ஈஷா அப்படிங்கிறது இந்த பொண்ணு பேரு ஈசா சிங். அதே மாதிரி சாம்ராட் ராணா, சாம்ராட் அப்படிங்கிறது ஏக்நாத், சாம்ராட், இவங்கெல்லாம் யாரோட பட்டங்கள் அப்படின்னு சொன்னா இந்த வேதகாலம் இருக்கும். முந்தைய வேதகாலம், பிந்தைய வேதகாலம். அந்த வேத காலத்துல அரசர்களுக்கு சூட்டிய பட்டங்கள் தான் இந்த ஏக்ராட் சாம்ராட் அப்படிங்கிறது. ஏக்ராட் சாம்ராட்னாவே என்னது? மன்னர்கள். அதே மாதிரி ராணான்ற பேர்ல மன்னனோட பேரு ராணா பிரதாப் சிங், கேள்விப்பட்டிருப்பீங்க. ராணா பிரதாப் சிங் அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப ஞாபகம் வச்சுங்க, இவங்க 3 பேரும் துப்பாக்கி சுடுதல் போட்டியில வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. யாரு? ஈஸ்வரி பிரதாப், ஈசா, சாம்ராட் ராணா. இவங்க எல்லாம் கொடுத்துட்டு இவங்க எல்லாம் எந்த விளையாட்டோட தொடர்புடையவன்னு கேட்டுருவாங்க. புரியுதா நான் பேசுறது? இவங்க எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க? இப்ப வந்து கார்த்திகா எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க? கண்ணகி நகர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல சோ கபடி அப்படிங்கிற விளையாட்டுல அவங்க தான் இந்தியாவோட வைஸ் கேப்டன். சரியா? அப் டு 19 அப்படிங்கிறது 19 கேட்டகரியில அவங்க தான் வைஸ் கேப்டன். இந்தியா தமிழகத்துக்கு 4 டைம்ஸ் அவங்க வந்து கேப்டனா இருந்திருக்காங்க. தமிழகத்தினுடைய கேப்டனாக 4 டைம்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்காங்க. சோ அவங்க எல்லாம் பாத்துக்கணும். கொல்கத்தாவில் இந்திய தென்னாப்பிரிக்கா முதல் டெஸ்ட் அப்படிங்கறத எழுதி வச்சுங்க. கொல்கத்தானாவே ஈடன் கார்டன், அந்த மைதானத்தோட பேரு கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரவுண்ட் கேட்பாங்க, பிளே கிரவுண்ட். கொஞ்சம் வேகமா எழுதுங்க. 10:30க்கு நான் முடிக்கிறதா சொன்னேன். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. 10:30க்கு முடிக்கிறதா சொன்னேன். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. கொல்கத்தாவில் இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கு இடையில முதல் டெஸ்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட் அப்படிங்கறது ரொம்ப முக்கியங்க. இதுல யாரு வந்து இப்போ ODI அப்படிங்கறதுல யாரு வந்து ICCல தரவரிசையில முதல் இடத்துல இருக்கிற அதெல்லாம் கேட்டுருவாங்க. சோ கிரிக்கெட் முக்கியமானது. அதே மாதிரி யானிக் சின்னர் எந்த ஊருக்காரன்னு சொன்னோம்? இட்டாலி. எந்த விளையாட்டோட தொடர்புடைய? டென்னிஸ். சொல்லுங்க. டென்னிஸ். T20 உலக கோப்பைக்கு இன்னும் தயாராகவில்லை. கௌதம் கம்பீர், இவர் தாங்க இந்தியாவினுடைய பயிற்சியாளர். கௌதம் கம்பீர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சு, பழைய காரை விற்கும் போது தில்லி வெடிப்பு சம்பவ எதிரொலி, அத்தியாவசிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கம்போடியாவுடன் அமைதி ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு, தாய்லாந்து எச்சரிக்கை. கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில சண்டை இருந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் தற்கொலை குண்டுவெடிப்பில் 12 பேர் உயிரிழப்பு. மலேசியா அகதிகள் படகு விபத்தில் உயிரிழப்பு 26 உயர்வு. ஏன்னா மலேசியாவில் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிங்கியா அப்படிங்கிற அகதிகள் வந்தாங்களா? எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க? மியான்மர்ல இருந்து. எங்க இருந்து வந்தாங்க? மியான்மர்கள். ரோஹிங்கியா அப்படின்னாவே ஃபுல்லா முஸ்லிம்ஸ், இஸ்லாமியர்கள். சோ அவங்க இந்த நாடு மலேசியாங்கிறது இஸ்லாமிய நாடு. சோ அங்க வந்திருக்காங்க. அதுல படகு விபத்து ஏற்பட்டிருக்கு, அதுல இறந்திருக்காங்க. 525 கலைஞர்களுக்கு 85 லட்சம் நிதி உதவி முதல்வர் அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மினிஸ்டரோட பேர் தெரியும்ல? இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிவசங்கர். இவர் போக்குவரத்து துறை அமைச்சர். இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் யாருன்னா சிவசங்கர். சரி, யாரு இந்தியாவுக்கு யாரு? நிதின் கட்காரின்னு சொன்னேன். யாருங்க? நிதின் கட்காரி தான் இந்தியாவுக்கு. அமைச்சர்கள் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்தியாவுல. சோ நம்ம தமிழ்நாட்டுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாமா அபிநயா வாங்க. இப்ப நடத்தினது அப்படியே கேளுங்க. நான் அந்த போர்டை ஆன் பண்ணிக்கிறேன். மேத்தமெட்டிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இப்ப நடத்தினது அப்படியே கேளுங்க. டக்குன்னு வேகமா நீங்களா ரீகால் பண்ணுங்க. கேட்க கூட வேணாம், ரீகால் பண்ணுங்க. குயிக். இந்தியாவோட நெப்போலியன் நம்ம சமுத்திரகுப்தரை சொல்லுவோம். பூட்டானோட கேபிட்டல் எதுனா திம்பு. பூட்டான்